friends, welcome to Bella's Home Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல சட்டுன்னு ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பாசி பருப்பு லட்டு 10 ல இருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன்ல 1 கப் பாசி பருப்பு மிதமான தீ அப்புறமா குறைவான தீயில வச்சு நிதானமா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வந்து கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு மாறி வரணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வந்து நிறம் மாறி வந்திருக்கு. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ஆறட்டும். மிக்சி ஜாரில் 1 கப் அளவு சீனி, கூடவே 2 ஏலக்காய், 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சீனி அளவுகள் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு நெய் சேர்த்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். குறைவான தீயில வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பு மாவு, இதோடவே நம்ம பொடிச்சு வச்சுருந்த சீனி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி அளவுகள் 3/4 கப்போட குறைவாக சேர்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதோடவே உடைச்ச முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கோங்க. இடையிடையே கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இனி இதில் சூடான நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். அப்போதான் நம்ம சேர்த்துருந்த சீனி உருகி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். நெய் ரொம்ப சூடாக சேர்க்கறதால ஸ்பூனால் லேசாக கலந்து விட்டதுக்கு அப்புறமா கைகளால் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்கும் போது முதல்ல பார்க்கறதுக்கு ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். உருண்டை பிடிக்க பிடிக்க நெய் சூடு, கையோட சூடு எல்லாம் சேர்ந்து நல்ல ஸ்மூத்தாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துடும். ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. ஆறுனதும் பார்க்குறதுக்கு ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாயில் பிச்சு போட்டதும் சட்டுன்னு கரைஞ்சி போயிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10லேருந்து 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம சேனலில் 3 விதமான முந்திரி கொத்து, அதிரசம், அச்சு முறுக்கு, அரிசி முறுக்கு, தீபாவளி ரெசிபிஸ் நிறைய வீடியோ இருக்குது. தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.